தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேசிய தொழில்நுட்ப கழகம் திருச்சி. ஸோ அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா குரூப் பி அண்ட் சி ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தாலே போதும், அவங்களுக்கு வந்து அரசு கல்வி நிறுவனத்தில் வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, என்ஐடி திருச்சியில் உள்ள குரூப் பி சி பணியிடங்களை தான் சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட வேலை. மொத்த காலி பணியிடங்கள் 22 கொடுத்துருக்காங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகும். இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் கூட கொடுத்துருக்காங்க. 25/2/2026 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு தான் விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது கம்யூனிட்டி வைஸ் என்னென்ன போஸ்ட் வேக்கன்சி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 9 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது SC 1, ST 1, EBS 1, ஜென்ரல் கேட்டகரியில் 6, மொத்தம் 9 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் 3, அதே மாதிரி லைப்ரரி அண்டு இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் வந்து ஒரு வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி பேஸ் உள்ள இந்த கேட்டகரியில் தான் நமக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது பார்த்திங்கன்னா 25/2/2026. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளை பண்ண ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 25/3/2026 வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அல்லது ஜூனியர் இன்ஜினியரிங் அல்லது லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் போஸ்ட்டில் வரக்கூடியது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டெக்னிக்கல் என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா CSG, அதாவது கம்ப்யூட்டர் சப்போர்ட் குரூப்பு. அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மொத்தம் வந்து 9 பணியிடங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன முடிக்கணும் அப்படின்னா, ஸோ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து CSE வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரும் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது டிப்ளமோ சிவில் இன்ஜினியராக இருந்தாலும் அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா, JE சிவில், JE எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. அதாவது டிப்ளமோ இன் சிவில் அல்லது டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைப்ரரினை பொறுத்த வரைக்கும் RR குவாலிஃபைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் நாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன பார்த்திங்க அப்படின்னா, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குரூப் பிக்கான உள்ள வேலைவாய்ப்பு மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பணியிடத்துக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் அல்லது ஈக்குவலன்ட் கிரேட் இன் BE முடிச்சிருக்கணும், BTech முடிச்சிருக்கலாம், அல்லது MCAலையும் முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் இன் டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டட் வந்து நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் மினிமம் ஏஜ் உள்ளவங்க நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இன்கேஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பை ப்ரொமோஷன் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரொமோஷன் போனால் அடுத்த கேட்டகரிக்கு 2 இயர்ஸ் வந்து ரெகுலர் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து டெக்னீஷியன் செலெக்ஷன் கிரேடில் 1க்கு வந்து நம்மளை ப்ரொமோஷன் பண்ணுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதே ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது SAS அசிஸ்டண்ட் அல்லது லைப்ரரிக்கு பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3 விதமான பணிகளும் குரூப் பி டைப்பில் தான் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து BE அல்லது BTech வந்து சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோ இன் சிவில், டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கலை முடிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. லைப்ரரினை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தோன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் அல்லது ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஃபார் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தால் போதும், அவங்க லைப்ரரி அல்லது இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. SAS அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருந்தா இந்த ஜாபுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லை, இது முக்கியமான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி குரூப் சியில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் பதவி கொடுத்துருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி சீனியர் டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னீஷியன், சீனியர் டெக்னீஷியன் 2 இருக்குது. சீனியரை பொறுத்த வரைக்கும் 5 வேக்கன்சியும், சீனியருக்கு வந்து 2 வேக்கன்சியும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஓகே, இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஸ்டார்டிங் டேட் 25/2/2026 தான். க்ளோசிங் டேட் 25/3/2026 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் பார்த்தீங்க அப்படின்னா அது சீனியர் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 1, கம்ப்யூட்டர் சப்போர்ட் குரூப் 1 கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் 1 வேக்கன்சி, சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, எஸ்டேட் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் முடித்தவங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா சீனியர் டெக்னீஷியனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 1, கம்ப்யூட்டர் சப்போர்ட்டு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் இ அதாவது டிப்ளமோவில் முடிச்சிருந்தால் போதும், அல்லது பிஇயில் வந்து ட்ரிபிள் இ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஐசிஇ அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அதுவும் டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங்கில் வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் சிவில் முடித்தவங்க வந்து இஎம்டி கேட்டகரியில் வந்து வருவாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் ஸ்கில் வந்து இருக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் பார் ஆர்ஆர் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கெமிஸ்ட்ரியில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனை பொறுத்தவரை குரூப் சி கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 27 வயசு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னீஷியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 10th முடிச்சதுனால போதும். 12th வந்து 60% ஆஃப் மார்க் வந்து நமக்கு எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹவெவர் மஸ்ட் பாஸ் த அட்லீஸ்ட் சீனியர் செகண்டரி வித் சயின்ஸ் வந்து, அதாவது 12th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் குரூப் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இவங்க வந்து சீனியர் டெக்னீஷியன்லேருந்து லேப் அட்டெண்டன்ட் வந்து ப்ரொமோஷன் ஸ்கேல் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் சீனியர் டெக்னீஷியன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் வந்து நமக்கு 33 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கலாம். வெதர் செலெக்ஷன் போஸ்ட் பார்த்து நான் செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இனிமேல் மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கணும், சயின்ஸ் குரூப்பாக படிச்சிருக்கணும், 60% ஆஃப் மார்க்லோட நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வேறு இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோஷன் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் வந்து ரெகுலர் சர்வீஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா டெக்னீஷியன் போஸ்ட்டு 1க்கு வந்து நமக்கு அப்கிரேட் கொடுத்துட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதுலேயும் போய்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அஃபீஷியலாக கொடுத்துருக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனை நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த குரூப் பி அண்ட் சி டெக்னிக்கல் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.